அண்ணா உங்க பேருங்கண்ணா? என் பேர் தாமோதரலிங்கம். நான் திருச்செந்தூர்லேருந்து பேசுகிறேன். நான் வந்து இங்கே வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஒரு 15 வருஷமாக ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இங்க உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்களுடைய செயல்பாடு எப்படிண்ணா இருக்கு? செயல்பாடு ஒன்றும் அதிகமாக இருந்த மாதிரி இல்லை. சரியான சாலை வசதி கிடையாது. சரியான பாதாள சாக்கடை திட்டம் வந்து இந்த திருச்செந்தூர் கோயிலில் எப்போ பார்த்தாலும் நிறைஞ்சு தான் போகுது. ரோடு வசதிகள் கிடையாது. சரியான பக்தர்களுக்கு சரியான ஒரு மருத்துவ உதவியோ, அதாவது சுகாதாரத்துறை லெட்டின் உதவியோ எதுவுமே கோயிலில் வந்து நிரந்தரமாக எதுவுமே இல்லை. சரியான லெவலில் எதுவுமே இல்லை. மக்களுக்கு ஒரு குடிநீர் தட்டுப்பாடு இருக்குது. பாத்ரூம் வசதி கிடையாது. தங்கும் விடுதியும் பிரச்சனைகள் இருக்குது. அப்படி வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த இந்த திருச்செந்தூர் தொகுதிக்கு என்னைய பொறுத்தளவு அதிகமாக பண்ணலை. திராவிட மாடல் அரசு எப்படி இருக்குண்ணா செயல்பாடு? இன்னும் அவ்வளவா வந்து திராவிட மாடல் அரசை பொறுத்தளவுக்கு எப்படி சொல்வதுன்னா, இந்து கோயிலுக்கு ஒரு விரோதமான அரசாக தான் அது இருந்துட்டு இருக்கு. மொத்தத்திலேயே இந்துக்களுக்கு எதிரான கட்சி வந்து திராவிட மாடல் அரசு. அது வந்து நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். ஏன்னா ஒரு கேரளா எடுத்துக்கிடுங்க, கர்நாடகா எடுத்துக்கிடுங்க, கோயில்னா ஒரு தனியான ஒரு மரியாதை இருக்குது. ஒரு பக்தர்களுக்குன்னு ஒரு அணுகுமுறைகள் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து அப்படி கிடையாது. வர்ற பக்தர்கள் நிறைய லேடிஸுகள் வராங்க அந்த கோயிலுக்கு. ஆனால் பாத்ரூம் வசதிகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். மத்திய அரசு நலத்திட்டங்கள் அங்கே கிடைக்கணும். மத்திய நலத்திட்டங்கள் நிறைய மோடிஜி அறிவித்தாலும் அதை வந்து தமிழ்நாடு அரசு அதை வெளியே கொண்டு வர மாட்டேங்குது. இப்போ நான் கூட மத்திய அரசு திட்டத்தில் ஒரு 2 திருப்பு லோன் வாங்கியிருக்கிறேன். இந்த சாலையோர வியாபாரிகளுக்கு 10,000 கொடுத்தாங்க, இப்போ 15,000 கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேத்துக்கு தெரியாது. நிறைய பேத்துக்கு கொண்டு போய் சேர்க்க விட மாட்டேங்கிறாங்க. உங்க இதுல வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க திருச்செந்தூர் தொகுதிக்கு. ராதாகிருஷ்ணன் உங்களை தெரியுமாங்கண்ணா? தெரியும். நல்லா நம்மளுக்கு நல்ல நெருங்கியவர் தான். பக்கத்து ஊர் தான், ஆர்மேரி தான். ஆனால் இத்தனை வருஷம், ஏதாவது எத்தனையோ வருஷம் கழிச்சு இரட்டலை திமுக பாரதிய ஜனதாவுக்கு ஒரு நாளும் கொடுத்தது கிடையாது. இப்போ இந்த டைமு பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வெற்றி வாய்ப்பும் நல்லா பிரகாசமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல கிறிஸ்டின் ஓட்டும் முஸ்லீம் ஓட்டும் இருக்குது. அதே மாரி பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஆனால் கொஞ்சம் ஒரு எழுச்சியாக தான் இருக்குது. இந்த திருச்செந்தூர் தொகுதியை பொறுத்தவரை நீங்கள் சொன்ன மாதிரி முஸ்லீமும் கிறிஸ்டினும் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஆமாம். அப்படிங்கும்போது அந்த ஓட்டு வந்து பாரதிய ஜனதாக்கு விழுவும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக விழும். ஏன்னா மோடியை புரிஞ்சுக்கிட்டவங்க, அதை வந்து மோடி வந்து இந்து மதத்துக்கு தான் அப்படின்னு கிடையாது. வடநாட்டிலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோடி வந்து முஸ்லீம்கள்லாம் வடநாட்டில் உள்ளவங்கலாம் மோடியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. கிறிஸ்துவரும் தலையில் தூக்கி வச்சு. இங்கே தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்துவர் முஸ்லீம்கள் அவங்களுக்கு புரிகிற தன்மைகள் இல்லை. அதாவது அந்த மோடி எந்த மதத்துக்கும் எதிரான அல்ல, நல்லவர் தான், நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் இங்கே பொறுத்தளவு வெற்றி வாய்ப்பு நம்ம கேஆர்எம்முக்கு கிடைச்சிருக்கு. அது கொஞ்சம் என்டிகே கூட்டணி இங்கே வெற்றி பெறணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்களுடைய ஓட்டு யாருக்குங்கண்ணா? என்னோட ஓட்டு பிஜேபி தான். நன்றிங்கண்ணா.